ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணன். இந்த வீடியோவில் வெஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு வெஸ்டேஜில் ஒரு 100 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 ரூபா வந்து 3 பங்கா பிரியும். 40% 40 ரூபா கம்பெனிக்கு போயிடும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ராஃபிட், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். மீதி இருக்கிற 60 ரூபா 60% வந்து நமக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. நமக்கே வந்துட்டு அது இன்கமாக தராங்க. அந்த 60%ல 20% வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், மீதி இருக்கிற 40% வந்து ராயல்டி இன்கம். நம்ம 10,000 அக்குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது வரும். நம்ம 10,000 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. வெஸ்டேஜில் ஜாயின் பண்ண உடனே நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5% இருக்கும். 5, 8, 11, 14, 17, 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்ட பிவியை வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளோட லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம 20% அதாவது 10,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ராயல்டி இன்கம்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகுவோம். யூ அப்படிங்கிறது நீங்கன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கீழே 3 லெக் இருக்கு, A1, B1, C1. A1 லெக்ல A1 கீழே அவங்களுக்கு கீழே ஒரு சின்னதா ஒரு டீம் இருக்கு. அந்த லெக் எல்லாமே சேர்த்து A1 லெக் மூலியமா 1100 பிவி கிடைச்சிருக்கு. B1 லெக் மூலியமா 900 பிவி கிடைச்சிருக்கு. C1 லெக் மூலியமா மொத்தமா 250 பிவி கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு செல்ஃபா வந்துட்டு ஒரு 100 பிவிக்கு உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. மொத்தமா வந்து A1, B1, C1 இந்த 3 லெக்கோட மொத்த பிவியும் நமக்கு ஆட் ஆகும். அப்ப நம்மளோட டோட்டல் பிவி வந்து 2350. நம்ம 2000 பிவியை கிராஸ் பண்ணதுனால நம்மளோட பர்சன்டேஜ் வந்து 11%க்கு போயிட்டோம். A1 வந்து 501ல இருந்து 2000 பிவிக்குள்ள இருக்காங்க, அதனால அவர் 8%ல இருப்பாரு. B1 வந்துட்டு 2000 பிவியை கிராஸ் பண்ணல, அவரும் 8%. C1 வந்து 250 பிவி 1ல இருந்து 500 பிவிக்குள்ள இருக்கிறதுனால அவர் 5%ல இருப்பாரு. இப்ப நம்மளோட டோட்டல் பிவி 2350 11%க்கு கால்குலேட் பண்ணும்போது 258.5 வரும். இன்டூ 18 அப்படிங்கிறது டிஃபால்ட் நம்பர். வெஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கால்குலேட் பண்றதுக்கு 18ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப டோட்டல் வந்து 4653 ரூபீஸ் வரும். இது முழுசையும் நமக்கே கொடுத்துட மாட்டாங்க. இப்ப நமக்கு கீழே வந்துட்டு என்னென்ன பர்சன்டேஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட இன்கம் பிரிச்சு கொடுத்தது போக மீதி இருக்கிற இன்கம் தான் நமக்கு வரும். A1 வந்து 8%ல இருக்காரு, அவர் 8%க்கு நான் இன்கம் எடுத்துக்குவாரு. அப்ப 1100 பிவி இன்டூ 8% ஈக்குவல் டு 88 இன்டூ 18 அப்படிங்கிறது காமன் நம்பர். இதுதான் வந்துட்டு வெஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கால்குலேட் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா. அப்படின்னு போடும்போது A1ஓட இன்கம் வந்துட்டு 1584 ரூபாயா இருக்கும். அடுத்து B1ஓட இன்கம் அவர் 900 பிவி பண்ணிருக்காரு, 8% ஈக்குவல் டு 72 இன்டூ 18. அப்ப அவரோட இன்கம் வந்துட்டு 1296 ரூபா. C1 வந்து 5%ல இருக்காரு, 250 இன்டூ 5% ஈக்குவல் டு 12.5 இன்டூ 18. அவரோட இன்கம் வந்துட்டு 225 ரூபீஸ் வரும். இந்த 3 பேத்தோட இன்கமும் 4653ல மைனஸ் பண்ணது போக மீதி இருக்கிற 1548 ரூபீஸ் வந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸா கொடுப்பாங்க. இப்ப இன்னொரு சினாரியோ சொல்றேன் பாருங்க. இப்ப நாம 11%ல இருக்கோம் அப்படின்னா நமக்கு கீழே ஒருத்தர் 11%ல இருக்காரு அப்படின்னா அந்த லெக் மூலியமா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. மத்த லெக் மூலியமா என்ன டிஃபரன்ஸ் கமிஷனோ அந்த கமிஷன் தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வரும். நமக்கு வந்துட்டு அவர் மூலியமா நமக்கு பிவி ஆட் ஆகும். நம்ம 10,000 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். நாம 10,000 பாயிண்ட்ஸ் கிராஸ் பண்ணும்போது நமக்கு டைரக்டர் போனஸ் வரும், கம்பெனியோட ராயல்டி இன்கம் வர ஆரம்பிக்கும். நமக்கு கீழே வந்துட்டு உடனே அவர் 10,000 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணும்போது நம்ம சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போவோம். நமக்கு வந்துட்டு டைரக்டர் போனஸ் இன்னும் அதிகமா வரும். அவர் மூலியமா நமக்கு லீடர்ஷிப் போனஸ் வரும். நமக்கு அவர் மூலியமா ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது மினிமம் இன்கம் தான். இந்த இன்கமை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெஸ்டேஜே ஆகாது, இவ்வளவு கம்மியா வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய இன்கம்ல 0.005% தான். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆசியா கண்டத்திலேயே டாப் ஏர்னர் சித்தார்த் சிங், அவர் வந்து மாசம் 1 கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் பண்றாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பாருங்க, வெறும் 2000 ரூபா தான், 2000 சில்லற ரூபீஸ் தான். இப்ப இந்த இவரோட டோட்டல் இன்கம்ல இது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 0.05% தான். அதே மாதிரி இவர் பாருங்க, RS ராஜன், தமிழ்நாட்டோட டாப் ஏர்னர், இவர் 17 லட்சம் ரூபாய் இன்கம் பண்றாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பாருங்க வெறும் 300 ரூபீஸ் தான். ஏன்னா இவருக்கு கீழே இருக்கிற எல்லா லெக்குமே 20% அச்சீவ் பண்ணிருப்பாங்க, இவரும் 20%. அந்த லெக் மூலியமா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவர் வாங்குறதுக்கு அவருக்கு 20% கமிஷன் கிடைக்குது, அது பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வந்துடும். மத்த லெக் மூலியமா கீழே இருக்கிற லெக் மூலியமா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்காது. மத்த ராயல்டி இன்கம் எல்லாமே அந்த லெக் மூலியமா தான் வருது. அந்த ராயல்டி இன்கம் வாங்குறது தான் நம்மளோட கோலா இருக்கணும். இங்க பாருங்க, இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், வெறும் 19 வயசுல மாசம் 1.25 லட்சம் ரூபாய் வந்துட்டு வெஸ்டேஜ் மூலியமா இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பாருங்க வெறும் 739 ரூபீஸ் தான். 1.25 லட்சம் ரூபாயில 739 ரூபீஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஏன்னா வந்துட்டு இவர் கிரவுண்ட் டைரக்டரா இருக்காரு. இவர் கீழே இருக்கிற 6 லெக்குமே வந்துட்டு 20% அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த லெக் மூலியமா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்காது. அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம 20% அச்சீவ் பண்ணணும், நம்ம ராயல்டி இன்கம் வாங்க ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் 20% அச்சீவ் பண்ண வைக்கணும். பர்ஃபார்மன்ஸ் போனஸை பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய ராயல்டி இன்கம் வாங்கணும். ஏன்னா அதுலதான் பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு வருது.
ஸ்டார்டிங்ல இன்கம் வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு தான் வரும். நாம 20% அச்சீவ் பண்ணி பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன் அச்சீவ் பண்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து எஃபோர்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், இன்கம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம 20% அச்சீவ் பண்ணி நமக்கு கீழே டீம் செட் ஆக எஃபோர்ட் அப்படிங்கிறது குறையும், இன்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி வெஸ்டேஜ் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ so much.